இப்போ காலேஜ்லலாம் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு எல்லாம் ஆசை இருந்திருக்கும். உங்களுக்கு நீங்க வேலை செஞ்சு காலேஜ் போகும்போதே வேலை செஞ்சு இந்த இந்த ட்ரீம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. வேற எதுவுமே இதை தவிர்த்து, இந்த சினிமா தவிர்த்து வேற எதுவுமே யோசிச்சதே இல்லையா? யோசிச்சது இல்லை மேம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து பண்ணிக்கினாங்க. ஓகே. 4th படிக்கும்போது அவங்க ஒரு குழந்த மாதிரி. நான் பெருசாகி நான் ஒன்றுமே அவங்கள பார்க்கல. இப்போ இருந்தால் அவங்கள வந்து எப்படி பார்த்துப்பேன்னா ராணி மாதிரி பார்த்துப்பேன். இப்போ என் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறேனோ அதை விட நல்லாவே பார்த்துப்பேன். அந்த மாதிரி டைமில் அவங்க பண்ணிக்கினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா காய்கறி வேலை. ஓகே. ஒரு 3 வீலரில் அந்த டெம்போ வாங்கினாங்க. அது திருட்டு போயிடுச்சு. அங்கே வாடகை வீட்டில் தான் இருந்தோம் திருநெல்வேலியில். திருட்டு போனவுடனே எங்கள் அம்மா வந்து கஷ்டம். இல்லாத ஒரு வண்டிக்கு லோன் கட்டினா எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா வந்து காலையில் காய்கறி விற்றுட்டு ஈவினிங்கில் வந்து சிக்கன் பக்கோடா கடை போடுவாருங்க. ரோட்டில் தள்ளு வண்டியில் போடுவார். ரொம்ப கஷ்டம். எங்கள் கடன்காரன் வந்து வீட்டில் தண்டல்காரன் அப்படின்ட்டு வீட்டில் நிறைய பேர் வந்து கேட்கும்போது எங்கள் அம்மாவால் சமாளிக்க முடியல.